வியாழக்கிழமை இனம் தெரியாத படகு ஒன்று முள்ளிவாய்க்கால் நந்திக்கடல் கடற்கரை பகுதியில் கரை ஒதுங்குகின்றது. இந்த நிலையில் அங்கு மீனவ தொழிலில் ஈடுபட்ட மீனவர்கள் அதை அவதானித்து படகுக்கு அருகில் சென்றபோது அங்கு வேறு நாட்டைச் சேர்ந்தவர்கள் அந்த படகில் இருப்பதை அவதானித்துள்ளனர். உடனடியாக அவர்கள் இலங்கை கடற்படையினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்படையினர் குறித்த படகை சென்று பார்வையிட்ட போது அந்த படகில் அகதிகள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் மியான்மரைச் சேர்ந்த ரோஹிஞ்சா அகதிகள் என தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர்கள் ரோஹிஞ்சா, அதாவது மியான்மரில் இடம்பெறுகின்ற யுத்தம் காரணமாக அவர்கள் அகதிகளாக்கப்பட்டனர். அவர்கள் இப்பொழுது நிர்கதியாகி இலங்கையை நோக்கி செல்வதாக தீர்மானித்து வந்திருக்கிறார்கள். அது தற்பொழுது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. ஆனால் அவர்கள் முதல் வந்தபோது இங்கு அவர்கள் இலங்கையை நோக்கி வரவில்லை, வேறு நாடுகளுக்கு செல்ல முற்பட்டனர். காலநிலை மாற்றத்தால் இலங்கையை நோக்கி வந்திருக்கலாம் என ஊகித்தனர். ஆனால் அவர்கள் இலங்கையைத்தான் தீர்மானித்து வந்திருக்கிறார்கள். நந்திக்கடல் கடற்கரை பகுதியில் குறித்த படகு ஒதுங்கி நிற்கின்ற போது மீனவர்கள் அருகில் சென்று பார்வையிட்டு அங்குள்ள அகதிகளுக்கு உலருணவு பொதிகளை வழங்கி வைத்தனர். அத்துடன் இலங்கை கடற்படையினரும் அகதிகளுக்கான உலருணவு பொதிகளை வழங்கினார்கள். இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனும் குறித்த பகுதிக்கு வருகை தந்து அந்த அகதிகளுக்கு பார்வையிட்டதுடன் அந்த அகதிகளுக்கான உலருணவு பொதிகளை வழங்கி வைத்தார். குறித்த படகில் 35 சிறுவர்கள், ஒரு கர்ப்பிணி பெண் உட்பட 113 பேர் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அந்த படகு முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதி ஆழமற்ற பகுதியாக காணப்படுவதனால் குறித்த படகு கரை கொண்டு வர முடியாத காரணத்தால் அந்த படகை திருகோணமலைக்கு கொண்டு செல்லும் தீர்மானம் கடற்படையினரால் எடுக்கப்படுகின்றது. ஏனெனில் அந்த படகில் மியான்மரைச் சேர்ந்த ரோஹிஞ்சா முஸ்லிம் அகதிகள் காணப்படுகின்றனர். எனவே முஸ்லிம் மாகாணம் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும் என தீர்மானித்து அவர்களுடைய எதிர்கால நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு திருகோணமலையை நோக்கி கொண்டு செல்ல முற்பட்டிருக்கலாம். எனவே திருகோணமலையை நோக்கி கொண்டு செல்லும் தீர்மானத்தை கடற்படை எடுத்து அந்த படகை திருகோணமலையை நோக்கி கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்கின்றனர். கடல் மார்க்கத்தினூடாக கடற்படையினர் வெள்ளிக்கிழமை அதிகாலை திருகோணமலை அஸ்தப் இறங்குதுறைக்கு குறித்த படகை கொண்டு செல்கின்றனர். குறித்த படகு அஸ்தப் இறங்குதுறைக்கு கொண்டு செல்லப்பட்டு திருகோணமலை துறைமுக போலீசாரிடம் ஒப்படைக்கப்படுகின்றது. ஒப்படைக்கப்பட்டதன் பின்னர் போலீசார் தமது விசாரணைகளை ஆரம்பித்து திருகோணமலை நீதிமன்ற பதில் நீதவான் முன்னிலையில் இவர்களை ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கிறார். பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் முன்னிலையில் இந்த அகதிகள் முன்னிலைப்படுத்தப்படுகிறார்கள். அகதிகள் சார்பில் சட்டத்தரணி சஸ்னி இவர்களுக்காக ஆஜராகிறார். இவர்களை சந்தேகவாதிகள் என கருதக்கூடாது, இவர்களை அகதிகளாக கருத வேண்டும். அகதிகளாக இவர்களை கருதி அகதி முகாம்களுக்கு இவர்களை அனுப்ப வேண்டும் என வாதிடுகிறார். இவருடைய பிரதிவாதத்தை ஏற்றுக்கொண்ட பதில் நீதவான் அப்துல் சலாம் சாஹிர் இவர்களை அகதிகளாக கருதி அகதி முகாம், அதாவது மிரிகானா அகதி முகாமுக்கு கொண்டு செல்லுமாறு உத்தரவு பிறப்பிக்கின்றார். இந்த நிலையில் அன்றைய தினம் அவர்களை அங்கு கொண்டு செல்ல முடியாத நிலை உள்ளதாக திருகோணமலை துறைமுக போலீசார் நீதவானுக்கு தெரிவிக்கின்றனர். எனவே அங்குள்ள முஸ்லிம் பாடசாலையில் அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கான உலர் உணவுகள் மற்றும் சமைத்த உணவுகள் அங்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த நாள் அவர்களை மிரிகானாவுக்காக சனிக்கிழமை மிரிகானாவுக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளும் வரை அவர்கள் அந்த பாடசாலையில் தங்கியிருக்கலாம் என நீதவான் தெரிவித்ததை அடுத்து குறித்த அந்த முஸ்லிம் பாடசாலையில் அவர்கள் தங்க வைக்கப்படுகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் மிரிகானா அகதி முகாமுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர். இதன்போது அவர்கள் அங்கு தங்க வைக்கப்பட்டிருந்த நிலையில் துறைமுக போலீசாரின் விசாரணைகளில் சில உண்மைகள் வெளிவந்துள்ளது. இவர்கள் மியான்மரைச் சேர்ந்த ரோஹிஞ்சா அகதிகள் என உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் நாட்டில் இடம்பெறுகின்ற உள்நாட்டு யுத்தம் காரணமாக தம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக இடம்பெயர்ந்து 12 வருடங்களுக்கு மேலாக ஐநாவினுடைய பாதுகாப்பில் பொறுப்பில் இருந்த ஒரு அகதி முகாமில் தங்கியுள்ளனர். இப்பொழுது ஐநா அந்த பொறுப்பிலிருந்து விலகிச் சென்றதன் காரணமாக அவர்கள் நிர்கதிக்குள்ளாகிய நிலையில் வேறு நாடுகளுக்கு புகலிடம் கோரி அவர்கள் செல்ல முற்பட்டுள்ளனர். அவர்கள் இலங்கையை தெரிவு செய்து இலங்கைக்கு வருவதற்காக தீர்மானித்தே இந்த படகு நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர். அவர்கள் 3 படகின் ஊடாக இலங்கையை வந்தடைவதற்கான ஏற்பாடுகளை படகு தரகர்கள் ஊடாக, அதாவது புகலிட கோரிக்கையாளர்களை கொண்டு செல்லும் சில தரகர்களின் ஊடாக ஏற்பாடு செய்யப்பட்டு ஒரு நபருக்கு, அதாவது ஒரு குடும்பத்துக்கு 8 லட்சம் என்ற அடிப்படையில் அவர்கள் குறித்த படகினை நிர்ணயித்து 3 படகுகள் ஊடாக இலங்கையை வருகிறார்கள். அவர்கள் இவ்வாறு இலங்கை வருகின்ற போது 2 படகுகள் எரிபொருள் தீர்ந்ததன் காரணமாக இடைநடுவில் நிற்கின்றது.
இதனால் இந்த ஒரு படகில் ஏனைய பயணிகளையும் ஏற்றிக்கொண்டு அவர்கள் இலங்கை நோக்கி வந்ததாக போலீசாரின் விசாரணையில் தெரிவிக்கின்றனர். எனினும் அங்கு 2 குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பசியின் காரணமாக உணவு இல்லாமல் உயிரிழந்ததாகவும் அவர்களை தாங்கள் நடுக்கடலில் தூக்கி போட்டதாக போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். ஆனால் அந்த ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி மட்டும் உயிருடன் இருக்கிறார். அவர் தற்போது எங்களுடன் இருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர்.